ஸ்கூல் விட்டு நல்ல பசியோடு வர குழந்தைங்களுக்கு இந்த நெய்யப்பம் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே உலர விட்டுருங்க. கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ரவா பார்த்து அரைச்சிக்கோங்க. 1/4 டம்ளர் கோதுமை மாவு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இதில் வடிகட்டி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதான் கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பனியாரக்கல் காஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு இதில் ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த நெய்யப்பம் வேகிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ சாஃப்ட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல பசியோடு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எத்தனை உள்ளே போகணும்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இது தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரிலாம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அது வாயில் கடிப்படுறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா.